ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை அணியை வீழ்த்துந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் தான் வெல்வோம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப வலுவான அணி, தொடர்ந்து 6 போட்டி வெற்றி பெற்றாங்க. அவங்களே நாங்கள் அடிச்சிட்ருக்கோம். ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. புள்ளிப்பெட்டியில் முதலிடத்துக்கு போனது எனக்கு மகிழ்ச்சி. இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பை நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணி வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் அணி கேப்டன் சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சவால் விட்டு பேசியிருக்காரு. இந்த முறை கோப்பை நாங்கள் தான் வெல்வோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சுஷ்மன் கில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் இந்த லோ ஸ்கோரிங் மேட்ச்சு ரொம்ப திணறணும். இருந்தாலும் எங்கள் லாஸ்ட்டில் எங்கள் ஆல்ரவுண்டர் சூப்பராக விளையாடினாங்க. கண்டிப்பாக பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெற்றி தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னே நானும் பட்லர், சாய் சுதர்ஷன் 3 பேர் மட்டும்தான் அடிப்போம். இப்போ லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு ஆடுறாங்க. எங்களுக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மும்பை அணி போன்ற ஒரு வலுவான அணி அடிச்சிருக்கோம். எங்களுக்கு உண்மையாக நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்குதுங்க. அடுத்து ஒரு போட்டி வெற்றி பெற்றால் போதும், நாங்கள் பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னேறுவோம். பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னேறது இல்லாமல் நாங்கள் டாப் 2ல் முடிக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கான ப்ராசஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அணி நல்ல ஃபார்மில் இருக்காங்க, எல்லாம் நல்லா விளையாடுறாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கேப்டனாக கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் விட மாட்டோம். ஒரு வருஷம் நாங்கள் அடிச்சிருக்கோம். இருந்தாலும் என் தலைமையில் இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் கோப்பை ஐபிஎல் கோப்பை வெல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லு பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக ஒரு மாசாக பேசிட்டுருக்காரு. நீ பேசு தலைவா, அவங்க டீம் ஜெயிச்சிட்ருக்கு, நீ பேசுகிற கரெக்டுங்க. புள்ளி பெட்டியிலும் முதல் இடத்துல இருக்கார் நம்ம குஜராத் அணி. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா குஜராத் தமிழன் சொல்லலாம். தமிழன்ஸே ஒரு 4 பேர் விளையாடுறாங்க. பார்க்கலாம், சென்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் ஜெயிச்சா சந்தோஷம்பா. அந்தமாரி நிலமை தான் இருக்குது. ஏன்னா 4 தமிழக பிளேயர் இருக்காங்க. ஓகே, டீம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம சாய் சுதர்ஷன் பற்றி சொல்லி அவனுங்க என்ன ஒரு கன்சிடென்ட்டாக விளையாடுங்க. மிஸ்டர் கன்சிடென்ட் தான் ஒரு பேரே. ஏன்னா அந்தளவுக்கு கண்டினியூவாக ஆடுறாருங்க. இந்த மேட்ச் எதுவும் 5 ரனில் அவுட் ஆகிட்டார், ஓகே. ஆனால் அது முன் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 48, 50, 60, 70 எல்லா மேட்ச்சும் கன்சிடென்ட்டாக ஆடுறாரு. 50+ ஸ்கோர் அடிக்கிறார். நல்ல ஒரு ஆடுறாரு. அவருக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு தருங்க. ஏன்னா இங்கிலாந்து கூட சீரிஸ் போக போகிறாங்க, 5 டெஸ்ட் மேட்ச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் சாய் சுதர்ஷன் எத்தா சூப்பராக விளையாடுறான்னு நினைக்கிறோம். பார்க்கலாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு தமிழக வீரருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கலன்னா கண்டிப்பாக கேள்விகள் வரும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியை பிரேக் போட்டாச்சு. தொடர்ந்து 6 வெற்றி பெற்றாங்க. 7வது மேட்ச்சே நம்ம ஆளுங்க செமையாக பண்ணிட்டாங்க குஜராத் அணி. ஓகே, பார்க்கலாங்க அடுத்த மேட்ச்சில் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள். கில்ல பார்த்தீங்கன்னா கோப்பை வெல்லுவன்னு சொல்கிறாரு. நல்ல டீம் தான் சொல்கிறாரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஐபிஎல் கோப்பை வெல்லுவாங்க? மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.